வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 19 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3m + 2n - 4l பக்க அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சதுரத்தோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கொடுத்து எடுத்து எழுதிருவோமா? பாருங்க, சதுரத்தோட பக்கம் 3m + 2n - 4l கொடுத்து எடுத்து எழுதிட்டோம். சதுரத்தோட பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? பக்கம் பெருக்கல் பக்கம். எது பெருக்கணும்? பக்கத்தை 2 தடவை எழுதி பெருங்க. பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? 3m + 2n - 4l. இது எதை கொண்டு பெருக்கணும்? 3m + 2n - 4l கொண்டு பெருக்கியாச்சு. சரியா? இப்ப பாருங்க, இது ரெண்டும் பெருக்கினா என்ன வரும்? இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இது பெருக்கும் போது நமக்கு என்ன வரும்னா 3m + 2n -4l அடுக்கு 2ன்னு வரும். அதாவது ஃபார்முலா என்னன்னா இந்த இடத்துல பாருங்க, a⁻m பெருக்கல் a⁻n அப்படின்னா a⁻m + n. பாருங்க, அடிமான சமமா இருக்கா? இது இந்த சமமா இருக்கா? அப்ப இதோட அடுக்கு 1 இதோட அடுக்கு 1ன்னு அர்த்தம். அடிமான சமம் வந்து பெருக்கல்னா அடுக்குகளை கூட்டணும். அப்போ 1 1 கூட்டினா 2. சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா என்னன்னா a + b + c whole square equal to a square + b square + c square plus 2ab plus 2bc plus 2ca. இதான் ஃபார்முலா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஏக்கு பதிலா 3m, பிக்கு பதிலா 2n, சிக்கு பதிலா -4l நம்ம பிரதியிடலாமா? பாருங்க, abc the whole square equal to a square. ஏக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, 3m அடுக்கு 2 பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலா என்ன இருக்கு? 2n அடுக்கு 2 பிளஸ் சி ஸ்கொயர். சிக்கு பதிலா என்ன இருக்கு? -4l அடுக்கு 2. அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் 2ab 2a. ஏக்கு பதிலா 3m, பிக்கு பதிலா 2n எழுதிட்டோமா? அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் 2 பிசி 2bc. பிக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க? 2n. சிக்கு பதிலா என்ன இருக்கு? -4l. அதுக்கு அடுத்து பாருங்க, பிளஸ் 2ca. சிக்கு பதிலா என்ன இருக்கு? -4l. ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 3m. சரியா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சது. அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிறேன். அப்ப நம்ம கரெக்டா வரும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, m ஸ்கொயர் பண்ணா m ஸ்கொயர் பிளஸ் போட்டாச்சு. 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் பிளஸ் போட்டாச்சு. -4 ஸ்கொயர், -4 2 தடவை எழுதி பெருக்க போறோம். -4 பெருக்கல் -4 பிளஸ் 16. மைனஸ் மைனஸ் பிளஸ் நாங்க 16. அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ் 16 தான். l ஸ்கொயர் பண்ணா l ஸ்கொயர். இப்ப இதை பெருக்கலாமா? பிளஸ் நம்பர் பெருங்க. 2 3 6, 6 2 12. அதுக்கு அடுத்து பாருங்க, m n பெருக்குன்னா mn. இப்ப இங்க வாங்க, இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ். இதை பாருங்க, 2 2 4, நாங்க 16. இங்க n இருக்கு, இங்க l இருக்கு. அப்ப n l பெருக்குன்னா nl. சரியா? பிளஸ் மைனஸ் பெருக்குன்னா மைனஸ். நம்பர் பெருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ் பெருக்குமா மைனஸ். இருந்தாங்க 8, 8 3 24. இங்க l m. சரியா? l m l m. இதான் என்னது? நமக்கு தேவையான எதோட பரப்பு? சதுரத்தின் பரப்பு. அதனால மறக்காம என்ன செய்யணும்? சதுர அலகுகளை எழுதணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.